நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்களெல்லாம் தந்து அருள்பவனே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்களெல்லாம் தந்து அருள்பவனே. பெரியோர்களுக்கும் பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்புள்ள கொண்டு நெல்மடூர் வாழ்கின்ற அன்பு கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற விழா கமிட்டியர்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே அற்புதமான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டு சபிதா ஒளிபரிக்க நிலையத்தார்கள் அன்புலத்திற்கும் அதில் பணிபுரிகின்ற அன்பு நண்பர்களுக்கும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்திருக்கூடிய வழிமறிச்சாலை சேர்ந்த அன்புல கொண்டு அன்பு முத்துச்சாமி துணை ராஜநடிகர் அன்பு டெய்லர் ஆகிய அன்புல கொண்ட அன்பு அண்ணா அவர்களுக்கும் இங்கே அற்புதமான முறையில் காணொலி எடுத்துக் கொண்டிருக்கூடிய அத்தனை அன்புல கொண்ட நண்பர்களுக்கும் வெளிநாடுகளில் இருந்து இது காணொலியாக பார்த்துக் கொண்ட அன்பு உள்ளங்களின் சார்பாக இதனுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 கலந்த வணக்கம். ஆக நாரதர் சொன்னபடி வெள்ளிமலையிலிருந்து இந்த வேள்விமலை நாடி வந்து விட்டோம். இந்த இடமோ மிக அற்புதமான இடம். இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது பறவையினங்கள் வாடுவதும் மயிலினங்கள் ஆடுவதும் அப்பருடைய இயற்கை வனத்தை இந்த நந்தவனத்தை இந்த அற்புதமான குறுநிலத்தை பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ஆனந்தம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக இருக்கின்றது. அப்படிலாம் இருந்துட்டாலும் இவ்விடத்தை பார்க்கின்ற பலவிதமான பறவைகள் இவ்விடத்திலே சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றன. அப்படி பலவிதமான பறவைகள் இவ்விடத்தில் சத்தமிட்டுக் கொண்டிருந்தால் இவ்விடத்திலே அந்த குயிலோட சத்தம் பொன்மான்குயில் சத்தத்தை கேட்கின்ற பொழுது பொன்மான்குயில் சிங்காரமாய் பொன்மான்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீத காரணங்கள் காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில் பார்வையில் பொன்மான்குயில் சிங்காரமாய் பொன்மான்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே. உள்ள
பாடல்களை நாம் பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ஆனந்தம் நிறக்கூடிய இனமாக இந்த குறிஞ்சினம் இருக்கிறது. நீங்கள் என்ன வருங்க அப்படி பார்க்கின்ற பொழுது விவசாயம் நிறைந்த ஒரு அற்புதமான பகுதி இப்பகுதி விவசாயம். அப்பேற்பட்ட விவசாயம் என்பது தமிழகத்தில் ஒரு முதுகெலும்பு. மனிதன் உடம்புல எப்படி முதுகு எலும்பு என்பது ஒரு முக்கியமான பலமா இருக்கின்றதோ அதே போல விவசாயம் என்பது முக்கியமான ஒரு விஷயம் உள்ளது. விவசாயம் அப்படின்னு ஒன்று இல்லை என்றால் எதுவும் கிடையாது. பசி என்பதே அடங்காது. அப்பேற்பட்ட விவசாயம் இன்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா விவசாயம் பார்ப்பதற்கு ஆட்கள் குறைந்து விட்டார்கள். தோட்டந்துறவு வயக்காடு வச்சிருக்கிற ஆட்கள் விவசாயம் பார்க்கணும்னு விதகால நெல்லை விதைச்சு விட்டுட்டாலும் அதை களை எடுக்கிறதுக்கா ஒரு நாத்து நடுவதற்கு ஆட்கள் வருவது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா எல்லோரும் அரசு வேலை படித்தவர்கள் எல்லோருமே எதிர்பார்க்கிறது என்ன படிப்பு படித்திருந்தாலும் அரசாங்க வேலை கிடைச்சா போதுமே, அரசு வேலை கிடைச்சா போதுமே. ஆனா இன்னைக்கு இந்த விவசாயம் பார்க்க குறைவா இருக்கிறது காரணம் அரசு வேலை தான். ஏன்னா கிராமப்புறங்களா அனைத்து அன்புள்ள தாய்மார்கள் அனைவரும் அரசு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோருக்கும் ஒரு அரசு வேலை என்றால் அதுதான் இந்த 100 நாள் வேலை என்பது. இந்த 100 நாள் வேலை என்பது ஒரு வந்த விஷய நாட்களிலிருந்து பெரும்பாலும் கூலி வேலைக்கு ஆட்கள் வருவது கிடையாது. அதனாலதான் விவசாயம் குறைஞ்சிருச்சு. ஒரு விவசாயி ஒரு நாத்தை பாவி வச்சிருப்பாரு. எங்க பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நாத்து நடணும். ஆத்துக்கால் பாசனம் உள்ள பகுதியிலனா தொழில் உழுது போடணும், நாத்தை பாவி வைக்கணும், அதை குறிப்பிட்ட நாட்களை பறிச்சு அடுத்து நட்டு வைக்கணும். அதுக்கு வர நாட்கள். ஆனா இந்த பகுதியில் அப்படி கிடையாது. பெரும்பாலும் விதகாலுதான் விதைச்சு விட்டு அதை களை எடுக்கிறது ஆள் வரணும். அப்படிப்பட்ட நேரத்தில் களை எடுக்க கூட்டாலும் ஆட்கள் வருவது கிடையாது. நாத்து நடனம் கூட்டாலும் வருவது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா வேலை இருக்குதுல 100 நாள் வேலை. இந்த மாதிரி நாத்து நடனம் களை எடுக்கணும் வாங்க மாட்டேன் கூப்பிட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த வாரம் வர முடியாது, எங்க அந்த கம்மாயிலே அந்த ஓடையில வேலை, அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வாரம் வர்றோம்னுவாங்க. அடுத்த வாரம் வர்றதுக்குள்ள நாத்தாங்கள பாவி வச்ச நெல்லா இருந்தா முத்தி போயிடும். இல்ல களை எடுக்க வேண்டிய பகுதி விதகாலத்துல களை அதிகமாக முளைச்சு போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையை பார்த்து முடிக்கிறதுக்குல ஏகப்பட்ட செலவாகி போயிடும். அப்புறம் ஓரளவு விளைய வச்சுட்டோம், விளைஞ்ச நேரத்துல கருதறுக்க வர்றாங்களா? அதுக்கும் ஆட்கள் இல்லை. அந்த காலத்துல கருதறுக்கணும்னா போட்டி போட்டுட்டு கருதறுப்பாங்க. நான் இருக்கிறேன், நீ இருக்கிறேன், அந்த பக்கம் நீ எடுத்துக்க, கிட்ட நீ எடுத்துக்க அப்படின்னா போட்டி போட்டு கருதறுப்பாங்க. இந்த மாதிரி விதகால நெல் கருது இருக்கிறாங்களா நம்ம நத்தம் பகுதியில் இருந்தா சில பேர் வண்டி கட்டி வருவாங்க. ஆமா 2 மாசம் 3 மாசம்னு கருதறுத்து மூட்டை மூட்டையா நெல் கொண்டு போன காலங்கள்லாம் ஒரு காலம். அப்படியெல்லாம் கிடையாது. ஆக அப்படி இப்ப என்னன்னா அதுக்கும் வாகனம் இருக்கு, இயந்திரம் இருக்குல்ல, கருது இருக்கிற வண்டி. அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி கருது வளைஞ்சு கிடக்கு, கருது வாப்பான்னு கூப்பிட்டாங்க. 2 நாள் மட்டும் பொறுத்துக்க, வயல் வயல்ல அப்படின்னு அவர் சொல்லுவாரு. 2 நாளுங்கிறது 2 வாரம் ஆகி போயிடும். அதுக்குள்ள இந்த நெல்லு நல்லா விளைஞ்சு பாதி உதிர்ந்து போயிடும் வயல்களையே. மிச்சமீறிய குருவி எலின்னு மேய்ஞ்சிட்டு போயிடும். நல்லா நிமிர்ந்து நிக்கிற நெல்லா இருந்துச்சுன்னா ஓங்கி ஒரு காத்து அடிச்சுன்னா மொத்தத்துல வயலுக்குள்ள படுத்துடும். அதுக்கப்புறம் அந்த வண்டி வந்து அதை அறுத்துக்க பார்க்கின்ற பொழுது உழுதவி கணக்கு பக்கம் உலக்கு மிஞ்சல. இதை எதுக்கடா கட்டி அழுதுகிட்டு இருக்கணும், பேசாம ஏதாவது கண்டுகளை வச்சு உண்டாக்கி விட்டுருவனு தென்னங்கண்டு மாங்கண்டு இல்ல ஒரு தடவை வச்சா போதும் தண்ணியே ஊத்தவனா புளியங்கண்டு இந்த மாதிரி வச்சு விவசாயத்தை நிறுத்திட்டு இருக்காங்க. இப்படி விவசாயம் எல்லா பக்கமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டே போயிருச்சுன்னா அன்பு மைத்துனர் துறை மைத்துனரே சோத்துக்கு என்ன பண்றது? பெரும்பாலும் புதுக்கோட்டை சமத்துல சுப்பிரமணியன் எல்லாத்துக்கு நான் சொல்வது என்ன அப்படின்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? கஷ்டம் தான். வெளிநாட்டுல ஒரு மாற்றம் இருக்கின்றதா, மாத்திரை பசிக்கு மாத்திரைங்க. காலையில பசிக்குதுன்னா சாப்பாடு தேவையில்லை, ஒரு மாத்திரையை முழுங்கனா போதும் பசிக்காது. அப்ப காலையில ஒண்ணு, மதியம் ஒண்ணு, இரவு ஒண்ணு. அப்ப 3 மாத்திரையில வேலை முடிச்சினேன். ஆனா இன்னைக்கு நாட்டுல எல்லாத்துக்கும் மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருந்துட்டால் விவசாயம் எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே விவசாயி விவசாயி கடவுள் என்ன முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. முன்னே
ஒற்றுமையாக கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாக கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாக கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாக பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி இப்படி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் தெரியாதோ சாகுபடி விவசாயி பஞ்சம் இல்லை என்னும் மன்னர் கோடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டறிந்த தொழிலாளி விவசாயி விவசாயி அப்படியெல்லாம் விவசாயம் நிலைத்திருக்க வேண்டும். இருந்துட்டாய் விடத்தில்தானே வள்ளி இருப்பதாக நாரத மகாமுனிவர் தெரிவித்திருந்தார். அன்னவர்கள் இருப்பதற்கான அறிகுறி ஒண்ணுமே தென்படவில்லை. ஆலோலம் சுவார் அற்புதமான ஒரு கானம். இந்த கானத்தை கேட்டு ரொம்ப வெகு நாட்கள் ஆகிவிட்டது. சந்திச்சாத்தானே ஆக இப்ப இந்த கானத்தை கேட்கின்ற பொழுது இங்க உள்ளவர்கள் எல்லோருக்குமே பிறக்க வேண்டும் அற்புதமான ஒரு கானம். இவ்விடத்தில் வள்ளி என்ற பெண்ணாகப்பட்டவள் ஆலோலம் சோய் என்று கானம் பாடி பரவ விரட்டி கொண்டிருக்கின்றார். எதற்காக நினைச்சுக்கிட்டீங்க வள்ளி காவலுக்கு வந்த பெண்மணி என்று? வந்தது காவலுக்கு கிடையாது. காவல் என்பது ஒரு காரணம் காட்டி காதலித்துக் கொண்டிருக்கின்றார். யாரை நினைத்து காதலித்துக் கொண்டிருக்கின்றார்? இந்த படையப்பாவை நினைச்சு நினைச்சு காதலித்துக் கொண்டிருக்கின்றார். உண்மைதானே? உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இந்த விஷயம் தான் தெரியும், மற்ற விஷயம் பூரா தெரியுது. ஆக என்ன நினைத்து நினைத்த இந்த பெண்ணாகப்பட்டவர் ஆளும் சொல்கின்ற கானம் பாடி இவரத்தில் பறவை விரட்டினால் இந்த இடத்துல இந்த பெண்மணியாகப்பட்டவர் ஒரு சிந்தாமணி குயில போல இடத்தில் எவ்விதமான முறையிலே கானம் பாடி பறவை விரட்டி கொண்டிருக்கிறார். பாடு கேட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல திரும்ப எனதுதான் என் வழகு நினைவு வண்ண சிறையை விரித்து அழகு நடனம் மாடு பார்த்து அதைத்தான் பார்த்து மெல்ல தெளியும் எனதுதான் என் வழகு நினைவு பாட்டு பாட்டு கேட்டு இதை கேட்டு சில கதவின திறந்து கொண்டு சிறுக்கிளி என்ன வெளியேவா இந்த சந்தம செல்வனுங்கு நல்ல இசை ஒன்று வடித்தேன் வா ஆவார பாட்டு பாட்டு எப்ப கேட்டு இதை கேட்டு யார சொன்னாங்க என்னன்னு 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 ஒரு வழி பொண்ணு இங்கு வந்து நின்னதுன்னு நிஜமா நிஜமா நிஜந்தா இந்த ஊரே சொன்னாங்க ஒரு ஜல்லிக்கட்டு காலவத்து முட்டுதுன்னு நிஜமா நிஜமா அட நிஜந்தா நிஜந்தா சத்தியம் சொல்ற பார்த்தா நிறைய முட்டு வாங்கி இருக்கு ஒரே மாப்ள மாமா உனக்கு ஒரு தூது விட்டு அந்தி மாலை காத்து வரியா
வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு, காலதான் போகணும். சிந்திச்சா சிந்திச்சா சொல்லு சொல்லு. என்ன முறைக்கிறீங்க? முறைக்கிறேங்க. சிந்திச்சானா டான்ஸ் கரப்புல பேர் இல்ல, நீ அந்த நினைப்புல முறைக்கிறீங்க நினைக்கிறேன். இல்ல கேக்க, அது பெரிய விஷயம். நான் சொல்லக்கூடிய சிந்திச்சா விவரத்தை சொல்லுன்னு அர்த்தம். சிந்தாமணி கோயிலே மனக்கும் புது சிந்தாளமும் சிந்தாமணி கோயிலே மனக்கும் ஒரு தேவாத பூவரதி மண்ண கருவாமலே மண்ண நல்வாதவி மண்ண பொருளாதவி மகிழே மகிழே. சிந்தாமணி கோயிலே மனக்கும் புது சிந்தாளமும் மரதே. சிந்தாமணி கோயிலே மனக்கும் ஒரு தேவான பூவரதி. சிந்தாமணி கோயிலே வணக்கம் ஒரு சிந்தாள பூவரே மண்ண தருவாமலே மண்ண நல்வாதவி மண்ண பொருளாதவி மகிழே மகிழே. சிந்தாமணி கோயிலே மணக்கும் புது சிந்தாள பூவரே. இப்படிதான் மலர்ச்சி விதமாக கண்ணனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு என்னை நினைத்துக் கொண்டு இன்னிடத்தை ஆபரகத்துக்கு காத்துக் கொண்டு இருக்கிறார். அப்படின்னா எப்படியும் அண்ணவரை அடைய முடியும் என்பதற்காகவே 5 வயசுல அறியாத பருவத்துல பிஞ்சிலேயே கொஞ்சம் குழாவி இருக்கு இந்த பிள்ளையோட. எப்படி இதெல்லாம் பிடிச்ச போக்சோ சட்டத்துல போடுங்க. என்னது போக்சோ சட்டத்துல போடுங்க. பிஞ்சில கொஞ்சம் தப்பு கிடையாது, வேற மாதிரி பண்ணாதே தப்பு. வட மாநிலத்துல ஆமா ஒரு 13 வயசு பிள்ளை 32 பேர் அதுக்கெல்லாம் எதை வச்சு கொள்றது, எதுல சொல்றது அவருக்கு குமிச்சு கொள்ற மலை மாதிரி ஏதாவது. ஆமாங்க அதெல்லாம் தெரியாது, மற்றெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. எது தெரிஞ்சுக்கிறோம் அதெல்லாம் தெரிஞ்சு கொள்வது கிடையாது. நாட்டு நடப்பையும் தெரிஞ்சுக்கிறோம் கூட மாட புரியுங்களா. இந்த இடத்துல 5 வயசுல அறியாத பருவத்தில் இந்த இடத்துல இந்த பெண்மணியாகப்பட்ட பிஞ்சு குழாம் இருக்குன்னா 5 வயசு இப்ப 13 வயசு ஆக 8 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த பெண்மணியை சந்திக்கின்ற பொழுது சிறு பூத்த சிறு நெருங்கி காட்டினிலே நின்று போய் நிறுத்தி வழி போனாலே நின்றது போனின்றார் நெடுந்தூரம் பரதா நிற்கிமோ மனம் பெறுவோரே. இவள்
செந்தமிழ் தேன் மொழியாம் நிலா பெண்ண சிரிக்கும் மலர் கொடியாம் நிலா பெண்ண சிரிக்கும் மலர் கொடியாம் பைந்தமிழ் இதழில் பல ரசம் தருவாள் பரியிடனை குடிவாள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியார் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியார் பைந்தமிழ் இதழில் பல ரசம் தருவாள் பரியிடனை குடிவாள் காட்டில் பிறந்தவரோ புதிதாய் கற்பனை வளர்த்தவரோ காட்டில் பிறந்தவரோ புதிதாய் கற்பனை வடித்தவரோ சேற்றில் மலர்ந்த செந்தாமரையோ சிவந்தி பூச்சரமோ இவர் சேற்றில் மலர்ந்த செந்தாமரையோ சிவந்தி பூச்சரமோ இவர் செந்தமிழ் மொழியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா கண்கள் நீளம் கலந்தவரோ அதை கருவில் கொண்டு கரைந்தவரோ கண்கள் நீளம் கலந்தவரோ அதை கருவில் கொண்டு கரைந்தவரோ பெண்ணுக்கு வெண்மைய பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் அடைந்தவரோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் வீரர்கள் படித்தவளோ இவர் செந்தமிழ் தேன் மொழியா நிலாவில் சிரிக்கும் மலர் கொடியா மேகத்தை தூங்கல் முடிந்தவளோ நீங்கள் மலராய் அணிந்தவளோ மேகத்தை தூங்கல் முடிந்தவளோ நீங்கள் மலராய் அணிந்தவளோ மோகத்திலே இந்த உலகையாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ மோகத்திலே அந்த உலகையாவையும் மோகிடச் செய்யும் மோகினியோ இவள் செந்தமிழ் தேன் மொழியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாம் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாம் ஐந்தமிழ் இதழில் பல ரசம் தருவார் பரியிடனை குடிவாள் பரியிடனை குடிவாள் அப்படிலாம் இந்த இடத்துல கை தட்டுற மாதிரி தெரிகின்றது சொல்லி சொல்லி தட்ட வேண்டியதான் பூரா ஓஞ்சு வைப்பாங்க அப்படிலாம் இருந்துட்டாலும் இந்த இடத்துல எனக்கா இந்த பெண்ணாகப்பட்டவள் ஆலோலம் சொல்கின்ற கானம்